Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 10th Maths Bubbly Examsக்கு confirm pass material தான் பார்க்க போறோம். இந்த மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கான ஸ்டடி பிளான் கொடுத்திருக்காங்க. Most important 1 marks கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2 marks, 5 mark, 8 marks எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்து क्वेश्चंस எப்படி கேட்பாங்க அத வைஸ் நமக்கு வந்து ஸ்லிப் டெஸ்டும் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 ஸ்லிப் டெஸ்ட்க்கு மேல கொடுத்திருக்காங்க. 30 நாளைக்கான ஸ்டடி பிளான் கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து 5 வீக் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ மினிமம் நீங்க இந்த क्वेश्चंस எல்லாமே பாருங்க. இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான மெட்டீரியல் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஈவன் நீங்க வந்து full marks எடுக்கனாலும் இது just once வந்து பார்த்து வச்சீங்க. இதுல முக்கியமா என்ன சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அனைவரும் வெற்றி பெறும் வகையில் எனது வழிகாட்டுதலின் பேரில் உருவாக்கப்பட்ட சிறப்பு வழிகாட்டி அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த வழிகாட்டு முழுமையாக படித்தால் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி அப்படினு சொல்லிருப்பாங்க. நீங்க வெற்றி பெறுவது மட்டுமில்லாம உங்களால அதிகப்படியான மார்க்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படினா ஸ்கோர் பண்ண முடியும். சோ இதோட PDF வந்து நான் வந்து ஷேர் பண்றேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. சோ நீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தாங்கன்னா மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது வந்து போய் சேரும். மேக்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ண மாட்டோமா, ஈஸியா அதிக மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டோமா அப்படினு எதிர்பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதுல சொல்லி இருக்கிறது என்னன்னா படித்ததை எழுதி பழகுங்கள், படித்த வினா விடைகளை சக மாணவர்களோடு கடந்து பேசி தெளிவாகுங்கள் அப்படினு சொல்லிருக்காங்க. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை, உங்களால் நிச்சயமா முடியும், உங்களால முடியலனா வேற யாராவது முடியாது அப்படிங்கறத நினைங்க, உணருங்கள் அப்படினு சொல்லிருக்காங்க. நாளைய நாட்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. இச்சிறப்பு வழிகாட்டி உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்ல இருக்கிறது. சோ கன்ஃபார்மா நீங்க இத படிச்சீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்களா? சோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இது கொடுத்திருக்காங்க. அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணனும் கிடையாது. மத்த ஸ்டூடண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். சோ இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கு. தமிழ் மீடியம் கிடைச்சா உடனே அப்டேட் பண்ணுவோம். சோ இதல பாத்தீங்க அப்படினா இந்த மெட்டீரியல் இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. டே 1. சோ டே 1க்கு என்னென்ன படிக்கணும் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 5 marks சரிங்களா, அது யூனிட் வைஸா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு क्वेश्चनும் எந்த क्वेश्चनல இருக்கு, PTAல எத்தனாவது क्वेश्चनா இருக்கு, அதுக்கு அடுத்து பப்ளி எக்ஸாம்ஸ்ல இது பாத்தீங்கன்னா ஜனவரி 2 2023ல சாரி ஜூன் 23ல வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அந்த பப்ளி எக்ஸாம்ஸோட क्वेश्चन சரிங்களா. அப்ப இந்த क्वेश्चंस பாருங்க PTAல 5th செப்டம்பர் 21. சோ இந்த 2021ல இந்த क्वेश्चंस வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. எல்லாமே டீடைலா கொடுத்திருக்காங்க. சிம்பிளான ஆன்சர்ஸாவும் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், இது எழுதுனா எனக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏனா அத பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 marks கொடுத்திருக்காங்க. 2 marks எந்தெந்த இயர்ல இந்த क्वेश्चंस எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டது அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மே 22 இது 2022ல இந்த சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. PTAல எத்தனாவது சம்ஸா இருக்கு அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 1 marksக்கான ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க சிம்பிளா. சோ மினிமம் நீங்க இந்த 1 marks எல்லாமே பாருங்க அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிளஸ் யூனிட் 1க்கான ஸ்லிப் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க உடனே இந்த ஸ்லிப் டெஸ்ட் எழுதி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ 1 marks, 2 marks, 5 marks, 8 marks என்னென்ன டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு. அதே போல டே 2க்கு இது வந்து கண்டினியூவா பாத்தீங்க அப்படினா 30 நாளைக்கு என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. ஃபைனலா என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. அதே போல வீக்லி டெஸ்ட் என்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க சரிங்களா. இதோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். சோ டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்றேங்க. சோ 30 நாளைக்கும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வீக் டெஸ்ட் 5 டெஸ்ட்க்கும் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. சோ இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸ்லிப் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா இருக்கு. 25 ஸ்லிப் டெஸ்ட் அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. சோ 30 நாளைக்கு இது வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இதோட PDF நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு PDF ஓட லிங்க்கும் நான் வந்து என்ன பண்றேன் கொடுக்கிறேன். சோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படினா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படினா நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நீங்க சப்போர்ட் பண்ணாதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So thank you for watching.